Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹலோ ஸ்மார்ட் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். மாதங்கள் அப்புறம் பருவ காலங்கள் பத்தி இங்கிலீஷ்ல எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க பர்த்டே எப்ப வரும்? எந்த மாசம்? அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீசன் எது? வெயில் காலமா, மழைக்காலமா இல்ல குளிர்காலமா? யோசிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இதை பத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மாதங்கள் பத்தி கத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு மொத்தமா 12 மாதங்கள் இருக்கு. இப்போ நாம அந்த 12 மாதங்களோட பேரையும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ரெடியா? நான் முதல்ல சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏன் கூடவே சேர்ந்து சொல்லணும். ஓகேயா? ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இப்போ ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல். அருமை, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ அடுத்த 4 மாதங்கள் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இப்போ உங்க டர்ன். ஏன் கூடவே சொல்லுங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ரொம்பவே நல்லா சொல்றீங்க. இப்போ கடைசி 4 மாதங்கள். ரெடியா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். வாங்க என் கூட சேர்ந்து ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சூப்பர். இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த வார்த்தைகளை எல்லாம் எப்படி ஒரு முழு வாக்கியத்துல யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அப்போதான் நம்ம இங்கிலீஷ் பேசும்போது இன்னும் அழகா இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, மை பர்த்டே இஸ் இன் ஜனவரி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னோட பிறந்த நாள் ஜனவரி மாசம். இப்போ இத நீங்க சொல்லி பாருங்க. மை பர்த்டே இஸ் இன் ஜனவரி. அடுத்தது, ஸ்கூல் ரீஓபன்ஸ் இன் ஜூன். ஜூன் மாசத்துல பள்ளி திரும்பவும் திறக்கும். இது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தானே? இப்போ நீங்க சொல்லுங்க, ஸ்கூல் ரீஓபன்ஸ் இன் ஜூன். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப், ஒரு சீக்ரெட் மாதிரி. நம்ம எப்போ ஒரு மாதத்தோட பேரை சொன்னாலும் அதுக்கு முன்னாடி இன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். பாத்தீங்களா? இன் ஜனவரி, இன் ஜூன் இப்படி சொன்னா உங்க இங்கிலீஷ் கேட்கறதுக்கு சரியா இருக்கும். இது ரொம்ப முக்கியம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அருமை. மாதங்கள் பத்தி சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். அதுதான் பருவ காலங்கள், அதாவது சீசன்ஸ். பொதுவா பார்த்தா 3 முக்கிய பருவ காலங்கள் இருக்கு. சம்மர், அதுனா கோடைக்காலம். ரெய்னி, அதுனா மழைக்காலம். அப்புறம் வின்டர், அதுனா குளிர்காலம். சொல்லுங்க பாப்போம். சம்மர், ரெய்னி, வின்டர். ஒவ்வொரு பருவ காலத்திலையும் நம்ம பண்ற விஷயங்கள் மாறும் இல்லையா? உதாரணத்துக்கு, ஐ ட்ரிங்க் மோர் வாட்டர் இன் சம்மர். கோடை காலத்துல நம்ம நிறைய தண்ணி குடிப்போம்ல. இப்போ நீங்க சொல்லி பாருங்க, ஐ ட்ரிங்க் மோர் வாட்டர் இன் சம்மர். அதே மாதிரி மழைக்காலத்துல நம்ம என்ன பயன்படுத்துவோம்? கரெக்ட், ஐ யூஸ் an umbrella in rainy season. அதாவது நான் மழைக்காலத்தில் குடை பயன்படுத்துவேன். என் கூடவே சொல்லுங்க, I use an umbrella in rainy season. கடைசியா குளிர்காலத்துல என்ன பண்ணுவோம்? I wear a sweater in winterனா நான் குளிர்காலத்தில் ஸ்வெட்டர் போடுவேன். இப்போ நீங்க சொல்லுங்க, I wear a sweater in winter. பிரமாதம். இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்டதை வச்சு ஒரு சின்ன பயிற்சி பண்ணலாமா? நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ரெடியா? இது உங்க நேரம். ஓகே, முதல் கேள்வி, which month is your birthday? இதோட அர்த்தம் உங்க பிறந்த நாள் எந்த மாதம்? இதுக்கு நீங்க my birthday is in May அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ உங்க பிறந்த நாள் எந்த மாசமோ அதை வச்சு நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். my birthday is in. சொல்லிட்டீங்களா? சூப்பர், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஓகே, அடுத்த கேள்வி, which season do you like? உங்களுக்கு எந்த பருவம் பிடிக்கும்? இதுக்கு I like winter அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சம்மர் பிடிக்குமா, ரெய்னி பிடிக்குமா, இல்ல வின்டர் பிடிக்குமா? தைரியமா சொல்லுங்க. I like. அருமையா சொன்னீங்க. வாவ், நீங்க எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்களா? இப்போ நம்ம கத்துக்கிட்டதை எவ்வளவு நம்பிக்கையா பேச முடியுதுன்னு பார்க்கலாம். இது உங்களை நீங்களே பாராட்டிக்கிற நேரம். இப்போ ரொம்ப பெருமையா நம்பிக்கையா இத சொல்லுங்க. I can talk about months in English. அருமை. ஆமா, உங்களால இப்போ மாதங்கள் பத்தி இங்கிலீஷ்ல பேச முடியும். அதே மாதிரி இதையும் சொல்லுங்க. I can talk about seasons in English. சூப்பர்,
உங்களால பருவ காலங்கள் பத்தியும் இப்போ இங்கிலீஷ்ல பேச முடியும். நீங்க ரொம்பவே நல்லா கத்துக்கிட்டீங்க. மிகச்சிறப்பு குட்டீஸ். இன்னைக்கு நாம மாதங்கள் மற்றும் பருவ காலங்கள பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். இப்போ நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க? இத பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி பாருங்க. நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். பை பை.